ஒரு ஒரு பழைய சம்பவத்தை நம்மளுடைய பொன் வில்சன் சார் நினைவூட்டினார். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் உறுதியாக. நீங்கள் கடவுள் மறுப்பு கொள்கையை கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைத்தது அப்படிங்கிற காரணத்தினால் அந்த கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தவர் தான் திரு மைத்ரேயன். அவர் தான் இன்னைக்கு போய் திமுகவில் இணைந்திருக்கிறார். சிறப்பான ஆட்சியை ஸ்டாலின் தந்து கொண்டிருக்கிறார். மாநில சுயாட்சி, மாநில உரிமை, இதுக்கெல்லாம் போராடிட்டு இருக்காரு. அதிமுக எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆன் பண்ணுறதா ஆஃப் பண்ணுறதா அப்படிங்கிற சுவிட்சு டெல்லியில் தான் இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி மைத்ரேயன் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நிஜாமுதீன் ஒரு அடையாளத்திற்காக சென்றிருக்கிறாருன்ட்டு. ஆனால் அதை தாண்டி இன்றைக்கி ஒரு ஆர்எஸ்எஸ்காரரை திமுகவில் சேர்ப்பதா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இன்னைக்கு உங்களுடைய ஐடி விங்கிலே கூட எழுந்திருக்கிறது. ஏதாவது உங்களுக்கு பதில் சொல்ல இருக்குதா சார்? ஏதாவது இருக்குதா என்பது அல்ல. ஒருவர் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் திருந்தலாம், குழப்பத்திலிருந்து வெளியில் வரலாம். வெளிச்சத்தை சார், இருட்டில் இருக்கிறவங்க வெளிச்சத்துக்கு வரக்கூடாதுன்றீங்களா? இல்ல நல்ல விதமாக ஒன்று, நான் இவ்வளவு நாள் எனக்கு புரியல, தெரியாம இருந்துட்டேன், இப்ப எனக்கு புரியுது, அதனால நான் வந்தேன் என்று சொல்வது தவறா? எப்பொழுதுமே ஒரு நல்ல பாதையை நோக்கி நான் வந்துட்டேன் அப்படின்னும் போது வாங்கன்னு அழைச்சிட்டு போறது ஒண்ணு தப்பு கிடையாது. அவரு அப்படி இருந்தார், இப்படி இருந்தார், எப்படி இருந்தார்னா இது அரசியல்ல அவர் எடுத்த முடிவு என்பது பல தவறுகள். இன்றைக்கு சரியான முடிவு, அதனால நம்ம வரவேற்கிறோம். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க திராவிட முன்னேற்ற கழகம், இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், இவ்வளவு நேரம் நண்பர்கள் எல்லாம் பேசினாங்க, அவங்க பேசுன முறையில நீங்க பேசுங்க. அவங்க மாறி மாறி ஒருத்தர் அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தோம். அவர்கள் அதிமுகவில் இருக்கிற எடப்பாடியாக இருந்தாலும், ஓபிஎஸ் ஆக இருந்தாலும், இன்னும் அவரு சசிகலா அவங்க அம்மையார், சசிகலா அம்மையாராக இருந்தாலும், தினகரன் என்றாலும் எல்லாரும் மாறி மாறி பேசிக்கிட்டாங்க. நான் இப்போ ஒண்ணு சொல்றேன் சார், திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்றைக்கு எங்களுடைய தலைவர், தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த அதிமுகவில் ஏற்பட்டிருக்கிற இந்த அதிருப்திகள் எல்லாம், இதெல்லாம் எதுக்காக வந்தது, இது ஏன் வந்தது, ஒருவருக்கு ஒருவர் ஏற்பட்ட நிலைமைகள் என்ன, இப்படி நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறது அவர் வேலை இல்லை. அவருடைய வேலை சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருப்பது, அதுதான் முக்கியமே தவிர அதிமுகவுடைய நிலைகள் முக்கியம் இல்லைன்றதை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னொன்னையும் சொல்லணும்னா சார், மிக தெளிவாக உங்களுக்கு நான் சில குறிப்புகள் சொல்லணும். எதுக்காகன்னா, அவர்கள் இஷ்டத்துக்கு பேசும்பொழுது நாம எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாட்டை நான் இப்பயே சொல்றேன். 75 ஆண்டுகள் இருக்கிற சமுதாய அரசியல் சீர்திருத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க சொன்னதுனால சொல்றேன், கடவுள் மறுப்பு இயக்கத்துவ அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் பேரறிஞர் அண்ணா சொன்னார். இப்ப என்னை போன்று இருப்பவர்கள், இன்னும் இயக்கத்தில் நீண்ட நாளாக இருப்பவர்கள், பகுத்தறிவு கருத்துள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று வாங்க அப்படின்னு சொன்னதும், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொன்னதையும் நாம மறக்க கூடாது. இன்றைக்கு இருக்கிற இந்த நிலையில் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நண்பர்கள் எல்லாம் பேசினாங்களே, இவங்க எல்லாம் இப்ப தோழர்கள்லாம், ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணாங்க, தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு எங்களுடைய தலைவரை போய் பார்த்தார்கள். நடந்ததா இல்லையா? எதுக்கு பார்க்கறாங்க? அவர் முதலமைச்சரினுடைய தலைவர், எங்க கழக தலைவரினுடைய சிறப்பான செயல்பாடுகள், அன்பான அரவணைப்பு, அந்த பாச, அந்த உணர்வுகள் எல்லாமே எப்பொழுதுமே இருக்கும். அதுல பார்த்தாரு, பேசினாரு, அவரு வந்தாரு, அவரு நல்ல விதமாக பேசி அவங்க இஷ்டத்துக்கு போனாங்க. அரசியல் முடிவு என்பதற்கு மேலாக எங்களுடைய தலைவர் அனைவருக்கும் தலைவராக இருக்கிற தகுதி படைத்தவர். அதனாலதான் சொல்றேன், இந்திய கூட்டணி, இந்த இந்திய கூட்டணியில இன்றைக்கு இருக்கிற நிலைப்பாடுகள் எல்லாருக்கும் தெரியும். உறுதியாக இருக்கிறோம். இன்னைக்கும் மக்கள் மன்றத்துல சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கிறோம். அதிமுகவினுடைய அதிருப்தியை பத்தி யாருமே நினைச்சிக்க மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அது என்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு முடிவாக போயிட்ட பிறகு
அதை போய் இப்போ உட்காந்து பேச வேண்டிய அவசியமே எனக்கு என்னன்னு புரியல. அந்த அதிருப்தியிலிருந்து வெளியில வராங்கன்னா வெளிச்சத்தை நோக்கி வருகிறார்கள், உண்மையை நோக்கி வருகிறார்கள், விடியலை நாளைய எதிர்காலத்தை நோக்கி வருகிறார்கள். அதுதான் முக்கியம். அந்த நிலையில் தான் நான் இப்ப இங்க சொல்ல விரும்புவது, திராவிட முன்னேற்ற கழகத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிற நிலை வந்துகிட்டு இருக்கு. வேணா இங்க பேசியவர்கள் அரசியலுக்காக பேசலாமே தவிர உண்மையான மனநிலையில் பார்த்தால் திராவிட இயக்கமாக திமுக தான் இருக்குது. ஆகவேதான் நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரோம் என்று நம்முடைய வருகின்ற நண்பர்கள் சொல்லும் பொழுது, இங்க வருகிறவர்கள் அவரும் சொன்னார் சார், மண், மொழி, மானம் இந்த மூன்றும் நாங்கள் நம்முடைய முதல்வர் அவர்கள் அனைவரையும் இணைக்கின்ற விதமாக திராவிட மாடல் அரசு என்று அழைக்கிறார். அந்த திராவிட மாடல் அரசுல நாமும் பங்கேற்கிறோம், அந்த இயக்கத்துல பங்கேற்கிறோம் என்று வராங்க. வருகிறவர்கள் நம்ம வரவேற்கிறோம், அவ்வளவுதான். இதுல யாரையும் நாம வாங்கன்னு சொல்லல, விரும்பி வருகிறவர்களை போங்க என்று சொல்லவில்லை, அவ்வளவுதான் நாம புரிஞ்சுக்கணும். ஓகே சார், உங்களுக்கு நான் ஒரு பழைய சம்பவத்தை நினைவூட்ட விரும்புகிறேன் சார். கடந்த காலத்தை போல திமுகவினுடைய செயல்பாடு இப்போது இல்லை அப்படிங்கிறது மறுப்பதற்கு இல்லை. ஆனால் 2014 மக்கள் நல கூட்டணின்ட்டு ஒரு கூட்டணி ஒன்று அமைத்தார்கள். அந்த கூட்டணியில் தேமுதிக போனது, அதில் ஒரு ஸ்பிளிட் ஒன்று ஏற்பட்டது. உங்களுக்கு நல்லா நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்திபன், சந்திரகுமார் போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு பிளவை ஏற்படுத்தி வந்தாங்க. வந்தவங்களுக்கு உடனே நம்ம சீட் கொடுத்தோம். இது நான் சொல்கிறது இது 2016 காலகட்டம். நீங்கள் அதே போல் 2006லிருந்து 2011 வரை நீங்கள் ஆட்சி காலத்தில் இருந்தபோது, அப்போது மதிமுகவிலிருந்து நீங்கள் ஒரு 3 எம்பிக்களை தூக்குனீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சேலத்தில் தான் அதனுடைய இணைப்பு விழா நடந்தது. கணேசன், எல் கணேசன், செஞ்சி ராமச்சந்திரன். நான் தடுக்கிறேன் சார். சார் இல்ல சார், இல்ல சார், அது தப்பு சார். நீங்க தூக்குனீங்க சார். கூடியவர்கள் இல்ல, வீரபாண்டி ஆறுமுகம் தலைமையில் தான் அது நடந்தது சார். அன்னைக்கு பார்ட்டி உடைஞ்சது சார். தேமுதிக இரண்டாவது முறையாக உடைச்சிங்க, நீங்க தான் உடைச்சிங்க சார். திமுக தான் சார் உடைச்சது, இல்லை நீங்க இல்ல. தேமுதிகவை நீங்க தான் உடைச்சீங்க. நீங்க அதான் தப்பு, இதுதான் தப்பு, இது தவறான வாதம். எங்களுக்கு அது வேலை இல்லை, எங்களுடைய நோக்கமும் எதுவும் இல்லை. நாங்களாக மாறி வருகிறவர்களை போய் நீங்க எப்படி திமுகவுக்காக தான் வேலை, அவங்கள போய் உடைக்கணுமா? உடைக்கிறதுனால எங்களுக்கு எது நடக்குது? அதெல்லாம் தப்பு. தலைவர் நான் அந்த காலகட்டத்தில் திமுகவில் நடந்து கொண்டிருந்த சம்பவத்தை நீங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா வேணா நான் திரும்ப நினைவூட்டுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் சார். அன்னைக்கு திமுகவில் சார் அதிகார யுத்தம் நடந்தது சார். அதிகார யுத்தம் நடந்தது. யார் வலுவாக இருக்கிறார் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய தேவை இருந்தது. அதனால நீங்க மாவட்டம் தோறும் நீங்கள் புதிய உறுப்பினர்களை, பல கட்சியை சேர்ந்தவர்களை நீங்க சேர்த்துக்கிட்டு இருந்தீங்க. அப்படி ஒரு வடிவத்தில் நீங்க மதிமுகவுடைய எம்பிக்களை இணைத்தீர்கள் சார். நீங்களாக கற்பனையாக சார், நான் கற்பனையெல்லாம் இல்லை சார். நான் சொல்றது அத்தனையும் சத்தியம், உண்மை இல்ல. அவர்கள் சேர்ந்தார்கள் என்பது உண்மை. ஆனால் சேருவதற்கு நீங்கள் சொல்லுகின்ற காரணம் என்பது கதை, உங்க கற்பனை. கட்சியில சேர்ந்தா உடனே நீங்க ஒரு கதை எழுதுவீங்களா? திமுகவில சேர்ந்தால் அது ஒரு தவறான செயலா சார்? நான் இப்ப முதல்ல சொன்னதான் சொல்றேன். எல்லா விதத்திலேயும் தெளிவு படைத்தவர்கள், புரிந்து கொண்டு இருப்பவர்கள் திமுகவுக்கு வரலாம். திமுகவுக்கு வரும்பொழுது நீங்க உங்க விருப்பத்துக்கு நீங்க ஒண்ணு சொல்றீங்கன்னா அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது சார். இந்த அதாவது இப்ப நீங்க ஒரு 2.5 கோடி உறுப்பினர்களை சேர்க்கிறது திமுகவினுடைய கோலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தில் அதில் ஒன்றுதான் இந்த அதிமுகவை சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் சேர்வதா, இல்ல இதுக்குன்னு தனி ப்ராஜெக்ட் ஏதாவது இருக்குங்களா சார்? அதெல்லாம் நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுங்க, எங்களை பேச விடுங்க ப்ளீஸ். நானும் ஒரு தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருந்து பணியாற்றுகிறோம். சரி. ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற பொழுது நாங்க கடுமையாக எங்களுடைய தொண்டர்கள் எங்கள் தலைவருடைய ஆணையை, உத்தரவை ஏற்று நாங்கள் செயல்படுறோம் நிர்வாகிகள். அப்படி செயல்படும் போது மக்கள்
மக்களிடம் நாங்க பிரச்சாரம் பண்ணும்போது சேருகிறவர்களை சேர்க்கிறோம். ம். எங்கேயாவது போய் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி யாரையாவது கட்டாயப்படுத்தலாம் நாங்க செய்யல. எல்லா ஊர்லயும் எல்லா கட்சியும் இருக்குது, எங்களுக்கும் தெரியும். நாங்க மக்களை பார்க்கும்போது அவர்கள் சேருகிற விருப்பத்தோடு சேருகிறார்கள். சேர்க்கின்ற பொழுது அதை நாம கொச்சைப்படுத்தி கொண்டு இருப்பது தப்பு. நாம தெளிவாக திமுக தான் இன்னைக்கு தமிழ்நாட்டின் சென்டர் ஆஃப் தி அட்ராக்ஷன், அதாவது அரசியல் மையமே திராவிட முன்னேற்ற கழகம் தான். சார் நானு சார் இங்க பாருங்க, ஒரே ஒரு விஷயம் சார், புகழேந்தி சார், நீங்க நீண்ட காலம் அரசியல் நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய நபர். நாங்க நிச்சயமாக உங்களுடைய செயல்பாடுகளை கொச்சைப்படுத்தவில்லை. நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. நீங்க 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்பாக அதிமுகவை சேர்ந்த ஒரு 15 21 என்ன சார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களை டெல்லிக்கு கூட்டிட்டு போய் பிஜேபி சேர்த்தது. கொரோனா காலகட்டத்தில் சார், கொரோனா காலகட்டத்தில் ஊரெல்லாம் ரயில் ஓடல, பஸ் ஓடல, எதுவுமே ஓடல. ஒரு தனி ஃப்ளைட்டை வச்சு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூகா செல்வத்தை ஃப்ளைட் வச்சு கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் பிஜேபியில் சேர்த்துறாங்க. சார், ஒரு அரசியல் கட்சி தங்களை வலுவாக்கி கொள்வதற்காக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை எந்த வகையிலும் கொச்சைப்படுத்த முடியாது. நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புவது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அதிருப்தியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கட்சியில் சேர்த்து கொள்வது திமுக ஒரு அஜெண்டாவாக வச்சிருக்கா இந்த காலகட்டத்தில் அப்படின்ட்டு தான் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறோமே தவிர உங்களை அசிங்கப்படுத்துவது எங்களுடைய நோக்கம் கிடையாது. இல்ல, நான் சொல்லுவதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க சொன்னீங்களே பாரதிய ஜனதான்ற கட்சி, அது இந்தியா முழுக்கும் நீங்க செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. யார் யாரை தூக்கலாம், யார் யாரை விலைக்கு வாங்கலாம். சார், யார் யாரை விலைக்கு வாங்குறது, காசு கொடுக்கலாமா, விளம்பரப்படுத்தலாமா, பதவி கொடுக்கலாமான்னு, பிளைட்ல தூக்கிட்டு போலாமான்னு எல்லாம் செய்யறது பிஜேபி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க எங்கள் கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எங்கள் பணியை பார்க்கிறோம். எங்கள் இயக்க பணி, மக்கள் பணி. விரும்பி வராங்க, விரும்பி வரவங்கள திரும்பி போங்க நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விரும்பி வருகிறார்கள், சேர்க்கிறோம், அவ்வளவுதான். இதை வைத்துக் கொண்டு ஒழுங்கான அரசியல் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு ஏன் இப்படிப்பட்ட பெரிய வாதங்களான வார்த்தைகள்லாம் தேவை?